ஹலோ பீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவோம்ல, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னா, வீடு ஏதோ இழந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்படி ஒரு ட்ராக் இருக்கும்போது காவிரியோட அந்த குழந்தை அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா கொடைக்கானல் போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு இஷ்யூக்கு மத்தியில் அதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ வீடு ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான். சொத்தை மீட்டுக்கலாங்க. சொத்து நமக்கு பெருசு, ஃபஸ்ட்டு குழந்தைங்க தானே. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கங்கா அண்ட் யமுனா இவங்களுமே நெட் ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க. யமுனாவுடைய அப்டேட்டுமே கிடச்சிருந்தது. ஸோ எல்லாத்தோட ஷூட்டும் இருக்குது, நைட் ஷூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே காவேரியோட அம்மா, காவேரி வீட்டில் தான் நைட் ஷூட் இருக்குது. அதே மாதிரி குமரனும் ஃப்ரேமில் இருக்காங்க, அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வீட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது ஐ திங்க். ஓகேவா, அவங்க கொடுக்குற அப்டேட் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பாருங்களேன், இந்த பிரணவ் ஏனுக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கிறான். சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இன்றைய காட்சிகள் இது ரிலேட்டடாக இருக்கும். அதாவது கொடைக்கானலில் பசு என்ன ஸ்கெட்சு போட்டிருக்காரோ அதுதான் ப்ரமோவாக வரும். அதனால் கண்டிப்பாக ஒரு வருத்தமான விஷயம் தான். வீட்டில் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஹாப்பியான விஷயம்னு நான் சொல்லலை. பட் ஆனால் குழந்தை ரிலேட்டடாக எந்த இஷ்யூவும் வரலைங்கிறது ஃபஸ்ட்டு அதுதானே முக்கியம். சொத்தெல்லாம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்க தாங்க சொத்து, காசு பண்ணாலும் அப்புறம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு காவிரி ரிலேட்டடாக எதுவும் கொண்டு வரல. ஏன்னா கொடைக்கானலில் இந்த பசுக்கு இது ஏதாச்சும் சண்டை போட்டு பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ குழந்தைக்கு அப்படின்லாம் நிறையா பேர் யோசிச்சாங்க. எனக்குமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். 2 நாள் வேறு டைம் கொடுத்துருக்காரு, இவர் வேறு வயிற்று தொட்டு பார்த்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த வீட்டை எப்படி ஃபைட் பேக் மீட்கிறாங்க, இவரும் பசு என்ன மாதிரி அதை வில்லங்கம் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ஸில் முக்கியமானது. ஸோ இன்றைக்கான ப்ரமோ பார்ப்போம், அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஓகேவா, இப்போ உங்களுடைய கருத்துக்கள். ஹாப்பி சண்டே ஸ்டேடியம். அப்புறம் இந்த நைட் ஷூட் அப்டேட் வந்து வினோத் அவர்கள் தான் கொடுத்துருந்தாங்க, எடிட்டரு. ஸோ மிட் நைட்டில் கொடுத்துருந்தாரு, நான் கவனிக்கல. காலையில் எந்திரிச்சோடனே தான் பார்க்குறேன். எவ்வளோ தான் மிட் நைட் வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தா வீட்லேயும் சத்தம் போடுவாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.